வணக்கம். உங்களுக்கான சரியான கணினியை தேர்ந்தெடுக்கிறத பத்தி நீங்க பகிர்ந்த குறிப்புகளை வச்சு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலசலாம். பல மாடல்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட அம்சங்களும் வேற. எதை எடுக்கிறதுன்னு ஒரு சின்ன குழப்பம் வர்றது ரொம்ப சகஜம்தான். உங்க தேவை, உங்க பட்ஜெட், அப்புறம் எதிர்காலத்துல எப்படி யூஸ் பண்ணுவீங்க, இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்க இந்த உரையாடல் உங்களுக்கு உதவும்னு நம்புறோம். ஆமாங்க, உங்க குறிப்புகள்லயே அது தெரிஞ்சது. அதாவது செயல்திறன், விலை, அப்புறம் எவ்வளவு நாளைக்கு உழைக்கும், இதுக்கு நடுவுல ஒரு சரியான பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் உங்க முக்கிய நோக்கம். இப்போ இந்த ப்ராசஸர், ரேம், ஸ்டோரேஜ்னு சொல்றோமே, அதெல்லாம் டெக்னிக்கலா இருந்தாலும் அது உங்க அன்றாட பயன்பாட்டுல என்ன வித்தியாசத்தை கொடுக்குன்னு புரிஞ்சுக்கிறது, அதுதான் முக்கியம். சரி, அப்போ மாணவர்களோட தேவைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆன்லைன் கிளாஸ், அசைன்மெண்ட், கொஞ்சம் கோடிங்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன மாதிரி சிஸ்டம் சரியா இருக்கும்? உங்க குறிப்புகள்ல கூட சிலர் சொன்னாங்க ரொம்ப விலை குறைஞ்ச மாடலே போதும்னு. உண்மைதான். நிறைய மாணவர்களுக்கு ஒரு இன்டெல் i3 அல்லது i5 இல்லனா அதுக்கு ஈக்குவலா Ryzen 5 ப்ராசஸர் போதுமானது. முக்கியமா பார்க்க வேண்டியது ரேம், அதாவது கணினியோட தற்காலிக மெமரி. ஒரே நேரத்துல நிறைய வேலை செய்யணும்னா குறைஞ்சது ஒரு 8 GB ரேம் வேணும். அது கூடவே ஸ்டோரேஜுக்கு கண்டிப்பா SSD டைப் இருக்கணும். பழைய ஹார்ட் டிஸ்க் விட இது பல மடங்கு வேகும். சிஸ்டம் சீக்கிரம் ஆன் ஆகும், ஃபைல்ஸ்லாம் வேகமா திறக்கும். ஒரு 512 GB SSD இருந்தா போதும். HP 15s, Dell Inspiron 15 மாதிரி மாடல்கள் ஒரு 38,000 இருந்து 55,000 ரூபீஸ்க்குள்ள நல்ல சாய்ஸா இருக்கும். இங்க ஒரு சின்ன விஷயம், நீங்க i3 இருந்து i5 போறதை விட முதல்ல SSD இருக்கான்னு பார்க்கறது பர்ஃபார்மன்ஸ்ல பெரிய வித்தியாசத்தை காட்டும். ஆமா, இது நல்ல பாயிண்ட். சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம். வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைன் மாதிரி வேலைகளுக்கு வருவோம். உங்க குறிப்புகள்ல இது பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி வேணுமே, இங்க தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சிக்கலாகுதா? ஆமா, இப்போ ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப் மாதிரி சாஃப்ட்வேர் பயன்படுத்தும் போது கம்ப்யூட்டருக்கு கொஞ்சம் அதிக சக்தி தேவைப்படும். இதுக்கு இன்டெல் i7 அல்லது Ryzen 7 மாதிரி நல்ல பவர்ஃபுல் ப்ராசஸர், குறைஞ்சது 16 GB ரேம். ஏன்னா வீடியோ எடிட்டிங்ல பெரிய ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் முக்கியமா தனியா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு, அதாவது GPU தேவை. NVIDIA RTX சீரீஸ் மாதிரி GPU இருந்தா ரெண்டரிங் நேரம் நல்லா குறையும். உங்க குறிப்புகள்ல ஆப்பிள் மேக்புக் ஏர் M2 M3 சிப் பத்தி சொல்லியிருந்தீங்க. அதோட பேட்டரி லைஃப் கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் வருது. அதோட பர்ஃபார்மன்ஸும் நிறைய பேரை கவர்ந்துருக்கு. அதே நேரம் விண்டோஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா Asus VivoBook Pro, Dell XPS மாதிரி மாடல்கள். இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், ஒரு 85,000 1,30,000 மேல கூட போகும். ஆனா நல்ல தேர்வுகள். குறிப்பா VivoBook அதோட எடிட்டிங் வேகத்துக்கு பேர் போனது. மேக்புக் ஏரை பத்தி சொன்னீங்க. சில குறிப்புகள்ல அது எடிட்டிங்குக்கு போதுமா இல்லையான்னு ஒரு விவாதம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆமா, நல்ல கேள்வி. இப்போ M2 இல்லனா M3 ஷிப் இருக்கிற மேக்புக் ஏர் சாதாரண HD இல்ல ஃபுல் HD எடிட்டிங்குக்கு ரொம்பவே திறமையானது தான். ஆனா நீங்க 4K எடிட்டிங் பண்றீங்க இல்ல ரொம்ப சிக்கலான விஷுவல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அப்போ தனியா GPU இருக்கிற ஒரு விண்டோஸ் லேப்டாப் இல்ல மேக்புக் ப்ரோ இன்னும் பெட்டரா இருக்கும். இது முழுக்க முழுக்க உங்க பட்ஜெட் அப்புறம் நீங்க பண்ற எடிட்டிங்கோட தீவிரத்தை பொறுத்தது. ஓ, சரி சரி, தெளிவா இருக்கு. அடுத்து கேமிங், ஹை FPS, ஸ்ட்ரீமிங், 3D ரெண்டரிங்னு இவங்களோட எதிர்பார்ப்புகள் வேற லெவல்ல இருக்குமே. நிச்சயமாங்க. கேமிங்க்கு CPU, அதாவது Ryzen 7 இல்ல இன்டெல் i7, அப்புறம் ரேம் 16 GBக்கு மேல. இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நல்ல பவர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ் கார்டு. RTX 3050, 4060 இல்லனா அதை விட ஹையர் அண்ட் GPU இருக்கிற சிஸ்டம்ஸ் தான் PUBG, GTA 5 மாதிரி கேம்ஸை நல்ல குவாலிட்டியில் ஸ்மூத்தாக விளையாட உதவும். Asus ROG Strix அல்லது Zephyrus, Acer Nitro 5 மாதிரி கேமிங் லேப்டாப்ஸ், இதுவும் ஒரு 85,000 1,50,000 லட்சம், அதுக்கு மேலேயும் போகும். இதுக்காகவே டிசைன் பண்ணது. இதுல கூலிங் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கும், அது ஒரு கூடுதல் பிளஸ். சரி, இப்போ ரொம்ப பேசிக்கான தேவைகளுக்கு வருவோம். வேர்டு, எக்ஸல், பிரவுசிங், ஜூம் மீட்டிங்ஸ், இந்த மாதிரி சாதாரண ஆஃபீஸ் வேலை இல்ல வீட்டு உபயோகம், இதுக்கு பெரிய செலவு தேவையில்லையே? கண்டிப்பா தேவையில்லை. இதுக்கு ஒரு ஆல் இன் ஒன் PC நல்ல சாய்ஸ். அதாவது மானிட்டரோடவே CPU சேர்ந்த மாதிரி இருக்கும். HP, Lenovo மாதிரி பிராண்ட்ஸ்ல இன்டெல் i3 ப்ரொசஸர், 8 GB ரேம் இருக்கிற மாடல்ஸ் ஒரு 30,000 45,000 கிடைக்குது. அதுவே போதுமானது. இது இடத்தையும் மிச்சப்படுத்தும். இல்லனா ஒரு கஸ்டம் டெஸ்க்டாப் கூட அசம்பிள் பண்ணலாம். ஒரு i5 இல்லனா Ryzen 5, 8 GB ரேம், கண்டிப்பா SSD.
இது ஒரு 35,000 பண்ண முடியும். பொதுவா பாத்தீங்கன்னா லேப்டாப்பை விட டெஸ்க்டாப்ல அதே விலைக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அருமை. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும்போது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? முதல்ல உங்க பயன்பாடு என்னன்னு பாருங்க. அதை பொறுத்து ப்ராசஸர் குறைஞ்சது i5 இல்லனா Ryzen 5. RAM குறைஞ்சது 8 GB. ஆனா எடிட்டிங் கேமிங்னா 16 GB நல்லது. ஸ்டோரேஜ் கட்டாயம் SSD தான், 256 GB அல்லது 512 GB. டிஸ்ப்ளே ஃபுல் HD வாங்குறது நல்லது. அப்புறம் லேப்டாப்னா பேட்டரி லைஃப் குறைஞ்சது ஒரு 6லேருந்து 8 மணி நேரமாவது நிக்கணும். இதெல்லாம் அடிப்படை தேவைகள். மிக தெளிவா சொன்னீங்க. அப்போ உங்க பயன்பாடு, அதாவது படிப்புக்கா, கிரியேட்டிவ் வேலைக்கா, கேமிங்குக்கா, இல்ல சும்மா தினசரி பயன்பாட்டுக்கா, உங்க பட்ஜெட் எவ்வளோ? லேப்டாப் வேணுமா இல்ல டெஸ்க்டாப் போதுமா? இதையெல்லாம் வச்சு உங்க தேர்வை நீங்க சுருக்கிக்கலாம். இந்த அலசல் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோன்னு நம்புறோம். ஆமா, உங்க குறிப்புகள்ல பார்த்தா நிறைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நீண்ட பேட்டரி லைஃப் இருக்கிறதால MacBook Air M2 நிறைய பேர் ஒரு நல்ல ஆப்ஷனா பார்க்கறாங்க. ஆனா அதுதான் எல்லோருக்கும் சரியான தேர்வுன்னு சொல்லிட முடியாது. உங்க தனிப்பட்ட தேவை என்ன, அதுக்கு எது பொருந்துது, அதுதான் முக்கியம். இந்த உரையாடல் உங்க கம்ப்யூட்டர் தேடலுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறோம். இறுதியா ஒரு கேள்வி உங்களுக்காக. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க வாங்குற இந்த கம்ப்யூட்டர் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல உங்க தேவைகள் மாறும்போது அல்லது டெக்னாலஜி வளரும்போது அப்பவும் போதுமானதா இருக்குமா? உங்க தேர்வை கொஞ்சம் எதிர்கால பார்வையோடையும் யோசிக்கிறது ரொம்ப அவசியம். சிந்திச்சு பாருங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.